வசாயிலக்கும் வகுஃபு ஐதியக்கும் சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியார்களே, அருமை தாய்மார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு பொன்மொழியும் நேர்வழியில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாசகங்களாக இருக்கின்றன. அதில் எந்த வாசமும் வீணானது அல்ல. ஆனால் சஹாபாக்கள் ரொம்ப ஆர்வத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லப் போகின்றார்கள், அதை நாம் அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்ற முனைப்போடு அவர்கள் இருப்பார்கள். ஆனால் நம்மளோ ஏதோ சொல்லுகின்றார்கள், ஏதோ கேட்கின்றோம் என்பதை போல இன்றைய காலகட்டத்திலே மக்கள் மாறிவிட்டார்கள். ஆனால் சொல்வதின் பிரகாரம் நடக்க ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக நாம் தான் இறைநேசர்கள், அவுலியாக்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் என்று கூட சொல்லலாம். அப்படி என்ன சொல்லிவிட்டார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சபையிலே கூறினார்கள், என்னுடைய புறத்திலிருந்து நீங்கள் 6 விஷயத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் சொர்க்கத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். 6 விஷயத்தை நீங்கள் என்னிருந்து பொறுப்பேற்று அதன் மூலம் நடந்தால் உங்களை நான் சொர்க்கத்தில் நுழை வைப்பதில் நான் முன்னிலையில் இருப்பேன், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று சொல்லதால் சொன்னார். அப்படி என்ன அந்த 6 விஷயம் என்பதை பார்க்கும் பொழுது முதலாவதாக சொன்னார்கள், உஸ்துகு இதா ஹத்தஸ்தும், நீங்கள் பேச ஆரம்பித்தால் உண்மையே பேசுங்கள், தப்பி தவறி கூட நீங்கள் பொய் உரைத்து விடாதீர்கள். இந்த இடத்துல பொய் சொன்னால்தான் நம்முடைய காரியத்தை சாதிக்க முடியும் என்று வெளிப்படையாக தெரிந்தாலும் கூட நீங்கள் சொல்லக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் சொல்கிறாங்க, கசப்பாக இருப்பினும் சத்தியத்தையே பேசுங்கள், உண்மையே பேசுங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாம் பார்ப்போமேனால், நாம் கழுத்துக்கு கத்தி வந்தாலும் கூட சத்திய வார்த்தையை தவிர, உண்மையான வார்த்தையை தவிர வேறு எதுவும் பேசுவது கூடாது. அது அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் கசப்பாக தெரியலாம், ஒரு இக்கட்டான சூழ்நிலை தெரியலாம். ஆனால் பின்னாடி அதுதான் எல்லாத்துக்கும் பிரயோஜனத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக வேண்டித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்துகு என்று சொன்னால், உஸ்துகு என்ற வார்த்தை இருக்கிறதே உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை. காஃப் உள்ளத்திலிருந்து வந்துடுறது, உள்ளது கொஞ்சம் மேலே வரக்கூடிய வார்த்தை. இதா ஹத்தஸ்துனாக்க வெளிப்படையான வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு தான் ஹத்தஸுங்கிறது. இந்த வெளிப்படையான உள்ள வார்த்தைகள் உள்ளத்திலிருந்து வெளிக்கு வரக்கூடிய அந்த சத்தியத்திற்கு இந்த நாவு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்பதால் அதனுடைய அர்த்தம். உஸ்துகு இதா ஹத்தஸ்தும், நீங்கள் பேச ஆரம்பித்தால் சத்தியத்தை பேசுங்கள். பேச்சு நிறைய பேசலாம், தப்பிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகளை பார்க்கலாம். ஆனால் சத்தியத்தை பேசினால் முன்னாடி பார்க்கும் பொழுது அது கசப்பாக தெரியும், ஆனால் பின்னாடி அதில் மிகப்பெரிய லாபம் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சில விஷயங்கள் நமக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதில் கயிறு இருக்குது. சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்லணுன்னாக்க அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் காரணம்னாக்கா அவங்க அறிவு அதை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லுது. நம்ம சொல்கிறோம் அந்த வேலையை செய்யுங்கிறோம். அப்போ இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்க, அவன் அறிவை கொண்டு பேசுகிறான், நாம் அனுபவத்தை கொண்டு பேசுகிறோம். அனுபவ கல்வியை தான் அறிவுள்ள கல்வியை விட மேலானது. ஒரு டாக்டர்கிட்ட போகிறான், உடம்பு சரியில்லைங்கிறான், இப்படியே மேலுங்களையும் பார்த்துன்னு உடனே மாத்திரை எழுதி கொடுத்துட்றான். இது அவன் அறிவுல புலம்பட்டது. நல்ல அனுபவசாலி என்ன செய்வானாக்க, காய்ச்சல் அடிக்குது,
எப்போ வந்து அடிக்குது, என்ன விஷயம், இதுக்கு முன்னாடி உன் காய்ச்சல் வந்திருக்குதா, பற்றிய புதுசாக வந்திருக்குதா, சரி என்ன சாப்பிட்ட நீ, இப்படியெல்லாம் அவன்கிட்ட பேசி கொடுத்து அவனை ஒரு வழி பண்ணி தன்னுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அவனை மாற்றணுன்னு அவர் வழியாக சந்தோஷமாகிறான். இப்போ என்ன சொன்னாலும் அது சுபடிக்கும். ஒருத்தன் என்ன செஞ்சான்டா, முஃபிதால் வந்திருக்கு, அந்த கதை வந்திருக்குது. சரியான காய்ச்சல் வந்துச்சு அவனுக்கு. காய்ச்சல் வந்து என்ன செய்யணும், நமக்கு அதிசயம் என்ன சொல்லியிருக்குது, பச்சை தண்ணியில் குனிய காய்ச்சல் போயிருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம அப்படி செய்யணுமா, பச்சை தண்ணியில் குளிச்சுன்னா காய்ச்சல் அதிகமாகிடும் நம்ம பயமுறுத்தாரு. ஆனால் அன்றையுடைய வழக்கமான பெரியார்கள்லாம் வந்து வயசானவர்கள் என்னன்னாக்க பச்சை தண்ணியை குளிர்ந்த பச்சை தண்ணி ஊற்றுவாங்க, ஜில்லுன்னு போயிடும், சரியாக போயிடும். இது எந்த காய்ச்சலுக்கு அப்படின்னு கேட்டாக்க நாவு கசப்பில்லாமல் சுடக்கூடிய அந்த காய்ச்சலுக்கு. விளக்கம் சொல்லணும்ல, சொன்னால் தான் தெரியும். இந்த காய்ச்சல் உடம்பு நல்லா சூடாக இருக்குது, ஆனால் நாவு வந்து கசப்பு இல்லை. ஆனால் உண்மையான காய்ச்சல் உள்ளவங்களாக இருந்தால் அவனுக்கு 4 விதமான தன்மைகளை அல்லாஹ் அவன்கிட்ட எடுத்துறான். ஒரு மலக்கு அங்கேருந்து வருவார், வந்து சொன்னாக்கா ஒரு காய்ச்சல் அடிக்குது, ருசியை தூக்கிட்டு போயிடுவார். இன்னொரு மலக்கு வருவார், எனக்கு காய்ச்சல் அடிக்குதா, எல்லாம் என்ன செய்யுது, சக்தியை பிடிக்கிட்டு வந்துடுவார் ஒருத்தர் மலக்கு. இன்னொரு மலக்கு வருவார், நீ என்ன செய்ய போகிற, அவன் நன்மையெல்லாம் தூக்கிட்டு போயிடுறேன் பாரு. இன்னொரு தருவார், அவர் தீமெல்லாம் தூக்கிட்டு போயிடும். 4 பேரும் 4 மலக்கான அல்லாவுடைய சன்னிதானத்தில் போய் உட்காந்துருவாங்க. எப்போ அல்லாஹ் வந்து இவனுக்கு ஷிஃபா கொடுக்க நாடிட்டானோ அப்போ ஒவ்வொரு மலக்குமாக கேட்பாங்க, யாரெல்லாம் அவனுக்கு ஷிஃபா கொடுக்க நாடிட்ட, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னாக்கா அந்த நன்மையுடைய மலக்கிற்கால எவ்வளோ செய்வார், போய் நன்மையை கொடுத்துருப்பா, போய் நன்மையை கொடுத்தா கொஞ்சம் லேசாக தெம்பு வந்துடும். அதுக்கு முன்னாடி அந்த சக்தி திரும்பினாலும் இல்லையா, அவர் என்ன சொல்லுவார்னாக்கா, நான் என்ன செய்கிறது, போய் சக்தி கொடுத்துரு, நான் கொஞ்சமாக சாப்பிட்டு கொஞ்சம் கொடுத்துக்கிறோம். 3வது இந்த ருசியை கசப்பாகி போயிடும், அந்த கசப்பை சரியாக கொடுத்துரு. 3 தான் கொடுத்துட்டாங்க. 4வது ஒருத்தர் பாக்கி இருக்கார், நான் அதோ என்னது தீமை தூக்கி போனவர், அவர் பார்த்துட்டே இருப்பார், யாரும் நான் என்ன செய்கிறது, நீ அவன் நல்ல மனிதன், அவனுக்கு காய்ச்சல் வந்துச்சு, கஷ்டப்பட்டான், அவனை போய் தீமையை தூக்கி கொடுக்க நல்லா இருக்காது, நான் வைக்கப்படுறேன், அதனால் அந்த தீமையை பூராத்தையும் நன்மையாக மாற்றி கொண்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் கொண்டு போய் வந்து அவன் நம்ம கொடுத்தோடனே அந்த மனிதனுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா இருக்கும். இதுதான் காய்ச்சல். ஆனால் உடல் சூடாக இருப்பது வந்து காய்ச்சல் அல்ல. ஆனால் அதுக்கு என்ன செய்யணும், பச்சை தண்ணியை ஊற்றிக்கணுங்கிறாங்க. 1. 2வது விஷயம் என்னென்னாக்கா, சூடாக இருந்து சாப்பிடக்கூடாது. சூடாக சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி பார்த்தாங்க நோம்பு நினச்சாங்க, சூடாக வடைக்குள்ள ஒருத்தாங்க சாப்பிட்றதுக்காண்டி எப்படி சாப்பிட முடியும், நான் சாப்பிட முடியாது, வேணான்ட்டு ஒதுக்கிட்டேன் நான். அதை ஏன் சொன்னேன்னா, நம்ம வந்து 5 நிமிஷம் கூட இல்லை, நம்ம தொழுகைக்கு அவசரமாக சாப்பிட்டு ஒளியே வரணும். இப்போ வந்து சூடாக சாப்பிடுங்க, என்ன சூடாக சாப்பிட்றது, சூடாக சாப்பிட்றது அந்த இடமா அது, அதனால் சூடாகவே சாப்பிடக்கூடாது, எதுவும் சாப்பிடாது. நல்லா சொன்னாங்க, அபரிது பித்தாம், உணவை ஆற வைத்து சாப்பிடுங்கள், அப்படி அதிசயம் வந்துருக்குது. என்ன செய்யறாங்க, சூடாக சாப்பிட செய்வோம், வாய் இல்லாத நாக்கு பொத்து போயிடும், அல்லது உடம்புல இதாக வந்துடும், அதெல்லாம் கூடாது, வந்து அது செய்யக்கூடாது. சூடாக அழுத்து இட்லி சூடாக ஊற்றி சாப்பிடுங்க. என்ன சூடாக சாப்பிட்றது, கொஞ்சமாக பதமாக இருந்தால் பரவாயில்லை, ரொம்பவும் வந்து அதை வந்து சூடாக அதுக்குள்ள வந்து கொதிக்குள்ளே வச்சு சாப்பிடுங்க. இல்லைக்கா எப்படி சாப்பிட முடியும், எல்லாத்தையும் ஆற வச்சு சாப்பிடுவாங்க. கடைசியில் வாய்க்குள்ளே போகும்போது ஆறி போனால் தான் வாய்க்குள்ள உள்ளே போகும், இல்லைன்னா உள்ளே போகாது. அது வந்து அதெல்லாம் என்ன ஞாபகம். அதனால் நல்ல சூடாக சாப்பிட்றது நல்ல பழக்கம் அல்ல எதுவுமே. அதனால் ஆற வச்சு சாப்பிடணும். அது வந்து சரி ஹயர். ஆக பேச ஆரம்பித்தால் உண்மையை தான் பேசணும், வேறு எதுவும் பேசக்கூடாது. 2வது சொல்லதான் சொல்கிறாங்க, பௌஃபு இதா அகத்தும், நீங்கள் வாக்களித்தால் வாக்கை நிறைவேற்றுங்கள். நீங்கள் யாருக்கு வாக்களித்தாலும், மனைவிக்கு வாக்களித்தாலும் சரி, யாருக்கு பார்த்தாலும் சரி, மனைவி பார்த்து சொல்லுவான், அந்த பாரு நீ இந்த காரியத்தை செஞ்சினாக்க உன்னுடைய வலது கைக்கு நம்ம ஒரு நகை போடுறேன் அப்படின்னு சொல்லுவான். போடுவானா, அதெல்லாம் போட மாட்டான், சும்மா சொல்கிறதே, வாயில் சொல்கிறதே. அவங்களும் ஆசையாக செய்வாங்க, செஞ்சப்போ எங்கே நகைனாக்கா சும்மா சொல்லி அப்போ எதுவும் சொல்லணும், இது தப்பு. இது ஆனால் ஒரு அஜித் பயன் செஞ்சார்,
அது சொன்னார், நான் சொன்னனாக்கா அப்படியே வாங்கி போட்டுருவேன். எங்கள் வீட்டில் என் மகள்லாம் என்னை சும்மா விடாது என்னை, அதனால் நான் அப்படி சொல்லுவேன். சொன்ன சேர்த்து போய் நகையை வாங்கி கொண்டாந்து அரை பவுன் வந்து கையில் போட்டு விட்டுத்தேன் மறுவேலையை பார்ப்பீங்க. சரி, அது வேறு விஷயம். அது அந்த மாதிரி நம்ம என்ன சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணும். அது யாராக இருந்தாலும் நிறைவேற்றணும். நிறைவேற்றக்கூடிய பழக்கம் நம்மள்ட்ட இருந்ததுனாக்கா பெரிய மாற்றம் உண்டாகும். ஹஜ்ரத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூதன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிக்கிற இடையில வந்து அண்ணா அவன் சொன்னான், முகமதை கொஞ்சம் நில்லுங்க, வீடுன்னு போயிட்டு வந்துடுறேன்டான். சரின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் வரல, போனவே திருப்பி வரல. நம்ம வாக்களிச்சிட்டு அடிக்கணும்னுட்டு 2 நாளாச்சு 3 நாள் நம்ம ஞாபகம் வந்துச்சு. முகமது சொன்னால் அப்படியே நிறைவேற்றுவார், நம்ம வாக்கை நிறைவேற்றுவார். நம்ம வாட்டுக்கு வந்துட்டோம், வாக்குறுதி அடிச்சுட்டு வந்துட்டோமே, வேகமாக ஓடி வர்றாப்புல வந்து பார்த்தா சரதாசில் அங்கேயே இருக்கிறாங்க. என்னப்பா கேட்டாங்க, நீங்கள் தான் இருக்கு சொன்னால் இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சரதாசன் ஒன்றுமே சொல்லலை. அவன் பார்த்துட்டான். அவன் அந்த கடைசியில் வந்து பேசிட்டு போயிட்டான். இப்போ சொல்கிறது நோக்கம் என்னன்னாக்க, வாக்களித்து அதை நிறைவேற்றணும். அது நமக்கு சாத்தியப்படுமான்னு முதல்ல பார்த்துக்கணும். முதல்ல வந்து இந்த வாக்கு சொல்கிறானே, என் நிலுப்பு வந்துடுறேன் அப்படின்னாக்கா, ஏய் நீ சொல்கிறது சாத்தியப்படுறதுக்கு இல்லை, என்னால் நிற்க முடியாது, இந்த இடத்துல இருக்க முடியாது, இந்த இடம் சூழ்நிலை சரியில்லை, அதனால் நாளைக்கு வா, நாளை பேசிக்கிறோம் அப்படின்னு முன்னாடி நம்ம சொன்ன பிரச்சனை இல்லை. ஆனால் சொல்லி போடுறது இருக்குப்பா, நான் வா பார்க்குறது, கொஞ்ச நேரம் பார்க்குறது இல்லைன்னா பேசாமல் போயிடுறது. அப்புறம் சொன்னால் ஓட்டி வருவான், பார்ப்பான், ஆள் இல்லை. ஆமாம், அப்போ நான் வந்தீங்க, நீங்கள் போயிட்டீங்க இந்த வாட்டுக்கு அப்படின்னு அவன் சொல்லுவான். சரி, ஹைர், அது விஷயம். ஆக வாக்களித்தால் வாக்கை நிறைவேற்ற வேண்டும். 3வது அத்து இதவுத்து மின்தும், உங்களிடத்தில் யாராவது ஒரு அமானிதம் கொடுத்து வைத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். அமானிதத்தை கொடுத்து வைக்கிறவங்களும் இன்றைக்கி கம்மி, அதை பாதுகாத்து வைக்கிறவங்களும் நம்ம கம்மி. இன்றைக்கி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு. ஹதீஸ் வந்திருக்குது, கியாமத்தில் அடையாளம் என்னன்னாக்கா, ஒரு ஊருக்கு ஒருத்தர் வருவான், என் பொருள் வந்து பாதுகாப்பாக யார்ட்டா கொடுத்துருக்கீங்கன்னாக்கா, இந்த ஊரில் இந்த ஹாஜியா இருக்கிறாரு, அவர் வந்து இந்த பொருளை பாதுகாக்கக்கூடியவர், அவர்கிட்ட கொடுத்து வைக்க. அப்படின்னா என்ன தான், மற்றவங்களாம் சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த ஊரில் ஒருத்தந்தே இருக்கிறான், அம்மா இது பாதுகாக்கக்கூடியவன், மற்றவங்களாம் என்னது பேச்சு. அது சின்ன வந்திருக்கேனாக்கா, ஒரு ஊரில் மக்கள் இருப்பாங்க, 100 ஒட்டகத்தை போன்று உள்ளவர்கள் அவர்கள். அந்த எந்த ஒட்டமும் சவால் செய்வதற்கு தகுதி இல்லாத ஒட்டகங்கள். அந்த மாதிரி தான் இன்றைக்கி உலகத்தில் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு சொன்னாக்க நினைக்க தேவையில்லை. ஏன்டா ஈமானுக்கு இல்லை, போச்சு. ஈமானம் இல்லை, தாக்கத்தும் இல்லை, சக்தியும் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் பலகீனம்தான். ஆமாம், எல்லாமே முழு நம்பிக்கை வச்சுருந்தா இறங்கலாம். ஆனால் இறங்கிறதுக்கு தயாரில்லை. நீங்கள் தயாராக இல்லை சொல்கிறோம், ஆனால் செய்ய தயாராக இல்லை. அதனால் யாராவது அமானியத்தை கொடுத்து வைத்தால் அது அப்படின்னு விடணும். அமானியத்துடைய சட்டம் என்ன தெரியுங்களா? ஒருத்தர் பொருளை கொடுத்து வச்சாலாக்க அதை பாதுகாக்கிறது நமக்கு தலையாய கடமை. நல்லா பாதுகாத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து திருவிழா திட்டு போயிட்டு வச்சுக்குவேன், இப்போ அந்த பொருளை கொடுப்பதற்கு நம்ம இது கடமை இல்லை. இது அமானியத்துடைய சட்டம். ஆனால் நம்ம என்ன செய்யலாம், வாங்கி வச்சுருக்கோம், பொழுதுபோக்க விட்டுறோம், அது காண போயிடுது. கடைசியில் நீ வச்சுப்பா, காண போயிடுச்சுப்பா. இது தப்பு. ஏன்னா பாதுகாக்க நம்ம வந்து பெட்டியில் வச்சு பூட்டில் நம்ம வந்து எக்ஸாம் வச்சுட்டோம், எல்லாம் தெரியுது, இங்கே இருக்க தெரியுது, ஆனால் பாதுகாக்கிறதில்ல. ஆனால் பாதுகாக்கவும் வேணும், அடிக்கடி அதை பற்றி கவனமும் செலுத்தணும். உம்முடைய சொந்த பொருளாக இருந்தால் எப்படி நம்ம பார்ப்போம், நம்ம அதை விட ஒரு படங்கு கூட பார்க்கணும். அப்படி பார்க்கக்கூடிய பொருள் அந்த அந்த பெரியவர் என்ன செய்வாண்டாக்க, ஏதாவது பணத்தை கொடுத்து வச்சான்னு சொல்லுவாங்களாம், நம்பி நீ பணத்தை கொடுத்து வைக்கிறீங்க, என்னால் அமானியத்தை நிறைவேற்ற முடியாது, ஆனால் ஒன்று செய்யுங்க, ஒன்று செய்வோம், உங்கள் கொடுத்துருக்கூடிய பணத்தில் எனக்கு கடனாக அதை கொடுத்துருங்க. நான் அதை செலவு செய்கிறேன்னா அல்லது பாதுகாப்பாக்கானது அது என்னுடைய இஷ்டத்தை பொறுத்தது. ஆனால் பணது நான் வந்து அந்த கடனாகத்தான் நான் கொண்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடணும். அப்போ தான் செய்யலாம், அதை நமக்கு தேவைப்பட்டால் செலவு செஞ்சுக்கலாம், நாளைக்கு கேட்கும்போது கொடுத்துடலாம். இன்றைக்கி என்ன செய்யணும், அமானித பொருளை கொடுத்து வச்சதுக்கு போனதுக்கு பின்னாடி ஏதாவது முக்கியமான தேவை வந்தாக்க அவரே இன்றைக்கி கேட்க போகிறாரு, வேறு செலவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு செலவு செஞ்சிடறோம். இது தப்பு, கூடாது. யாரால் தானே அதுக்கு சேர்த்துக்கூடாது. ஆக அமானியத்தை கொடுத்து வச்சா அதை நிறைவேற்றணும். இது 3 விஷயமும் நடைமுறையில் அதிகமாக உள்ள விஷயம். 4வது சொன்னாங்க, வஹ்ஃபது ஃபுரூஜக்கும், உங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள், அல்லது மறைவான இடத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். எப்படி பாதுகாக்கிறது?
எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் பாத்ரூமுக்கு போனாலும் கூட எந்திரிச்சிருந்து கையில் தூக்கிட்டு உட்காரக்கூடாது. கீழே உட்காரது கையில் தூக்கிட்டு உட்காரணுமா. ஆமாம், அந்த அளவுக்கு நம்ம வேலை கையில் நல்லா தூக்கிட்டு எப்படி திரும்பி உட்காந்தோம்னாக்க இது நம்மளுடைய மறைவிடத்தை பாதுகாப்பவராக இல்லை. என்ன செய்யணும்? உட்காரது கையில் தூக்கணும். அது மாதிரி எந்திரிக்கிறது கீழே விட்டுணும். அப்போ நம்ம பாதுகாப்பாக செய்கிறோம், முறையாக செய்கிறோம் அப்படின்னு இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னோம்னாக்க, முறையாக எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கிட்டு உட்காந்தோம்னாக்க அப்போ நமக்கு என்ன ஏற்படும்? மறதி ஏற்படும். நம்முடைய மறதி ஏற்படும். இப்படித்தான் நிறைய மறதி ஏற்பட்டு மனப்பாடம் பண்ணது போல மறந்து போச்சு. நிறைய மறந்து போச்சு. ஆமாம், நீங்கள் சொன்னீங்க, நான் மறந்துட்டேன் அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி என்ன செய்யணும்? தன்னுடைய மறைவிடத்தை பாதுகாக்கணும். அந்நிய பெண்களிடத்திலிருந்து பாதுகாக்கணும். மட்டுமல்ல, நம்மளுடைய சகோதரராக இருந்தாலும் அவரை விட்டு பாதுகாக்கணும். இன்னும் ஒரு ஆம்பளை தானா, அவர் பார்த்து என்ன செய்ய போகிறாரு, நமக்கு வந்து அவர் இருக்குது அப்படின்னு யாரும் தவறாக நினைச்சிடாதீங்க. அது என்ன இருந்தாலும் கூட பாதுகாப்பது என்று சொல்லியதில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அது சில பேர் எப்படி இருப்பாங்க சொன்னாக்க, ஜுப்பா எங்கள் மாசாவில் எப்படின்னாக்க எல்லாத்துக்கும் முன்னாடி ஜுப்பா கூட கட்ட மாட்டாங்க, பனியனோடு இருக்க மாட்டாங்க. சில மாசாக்களில் பனியனையும் கட்டிட்டு உட்காந்துக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் பெங்களூர் மாசாவில் அந்த ஆஃபீஸ் ஆகுது கேட்டு பாருங்க. அவங்கள்ட்ட என்னது ஜுப்பா ஓடத்தே வெளியே வருவாங்க. பாத்ரூம் வேணும் ஜுப்பா, என்னது புது ஜுப்பா மாற்று ஜுப்பா எடுத்துக்கொண்டு போய் பாத்ரூமில் உட்காந்து குளிக்கிறது உட்காந்து தான் மாற்றிக்கிட்டு அங்கே குளிச்சுட்டு வந்துடுவாங்க. இப்படித்தான் அந்த காலத்தில் நாங்கள் பழக்கம் நாங்கள் ஆமாம். ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது? அப்படி இல்லை, எல்லாம் மாற்றம்தான். அதனால் நம்மளுடைய இதை பாதுகாக்கிறதும் கடமை. அது அஹ்வது ஃபர்ஜும் ஹல்து பசா இருக்கும். உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள், பிறரை பார்ப்பதும் தாழ்த்தி கொள்ளுங்கள். ஹதீஸில் வந்திருக்குது, இன்னலக்கள் ஊழா வலைசக்கள் ஆகிறான். முதல் பார்வை உங்களுக்கு கூடும், ரெண்டாவது பார்வை கூடாதுன்னு இருக்குது. அதுக்கு என்ன சில சொல்லுவாங்க, முதல் பார்வை பார்த்துட்டே இருக்கலாம், அதே முதல் பார்வை. அவன் அப்படி இல்லை, அது முன்னாடி வர்றது ஆணா பெண்ணா இன்னும் பார்க்குற அளவுக்கு உண்டான அமைப்பில் தான் பார்க்கறது. அது பிறகு முதல் பார்வையில் அர்த்தம். திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா அது ரெண்டாவது பார்வை, அது தப்பு. அது ஆமாம், திருப்பி பார்த்தீங்கன்னா மூணாவது பார்வை போயிடும். அது முதல் பார்வையோடு திரும்பிக்கணும். அப்படி திரும்பினா தான் ஃபைனலக்கல் ஊழான்னு இருக்குது. அது சிறந்தாலும் அடிக்கிறத பார்த்தாங்க, அந்நிய பெண்ணை வர்றாங்க, முன்னாடி வராங்கன்னா என்ன செய்யறதுனாங்க. இப்போ முதல் பார்வை என்னது, ஆணா பெண்ணை பார்த்து நீ ஒதுங்கி கொள்ளும் அளவுக்கு உண்டான சூழ்நிலையை உண்டாக்கிக்க, அது மட்டும்தான் உனக்கு தேவை. ரெண்டாவது பார்வை பார்க்காத. ஏன்? இதன் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்திடும். பெண்கள் அது இன்ன நிசா ஹபாயிலு சைத்தானுடைய மாய வலைகளில் உள்ளவர்கள். பேராசையோடு உங்களை பார்த்தாங்கன்னு சொன்னால் அப்படியே நம்மெல்லாம் மயங்கிடணும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி காலம் இருக்குது. நீங்கள் என்னக்குது வெளியே சொல்லுவாங்க, என்னது சல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க, 2 3 சொல்லியிருக்காங்க, ஒரு வயசு இருக்காங்க. எத்தனையோ பெண்கள் ஆடை உடுத்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் நிர்வாணத்தை போட்டு தான் இருப்பாங்க. இன்னும் அதிசயம் வந்துருக்குது. இதுக்கு விளக்கம் கூட நிறையா பேர் தெரியாது. என்னது, 4 விஷயங்களை கொண்டு முன்னோக்குவார்கள், 8 விஷயங்களை கொண்டு பின்னோக்குவார்கள் அப்படின்னு ஒரு அதிசயம் வந்துருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அந்த பெண்மணி நல்ல சதப்பிடிப்போடு இருப்பாங்க. என்ன இருப்பாங்க, ஜாக்கெட்டில் மேலே சதி முடி வைக்கிறது, மார்பத்தை வளர்ந்து இருக்கும். இந்த மார்பத்திலும் தொப்புளையும் செய்யுது, என்னது 2 வழியும் ஓப்பனாக இருக்கும். அதுக்கு நான் சொல்கிறது, அதுக்கு பேர் அது நான் சொல்கிறது அதுக்கு பேர் இருக்குது என்னங்க, அது பேர் இல்லை ஜாக்கெட்டு போட்டு தொப்புளுக்கு கீழே அந்த இதை பாவாடையை கட்டுவி அந்த சேலை கொடுத்துவாங்க. இந்த இடத்துக்கு போய் புறம்போக்கு இடம், எல்லோரும் பார்த்துக்கலாம். சொந்தக்காரன் வந்து யாராக இருந்தாலும் எல்லாம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த ஆடை கொடுத்துறாங்க நிறையா பேர். நல்ல பெண்மைகள்லாம் அப்படிலாம் கொடுத்ததில்லை, எந்த பகுதியும் வெளியே தெரியாமல் கொடுத்துறாங்க. ஆனால் இந்து பெண்களாக இருக்கட்டும், நம்ம பெண்கள் இந்துக்களோடு பழகிய பெண்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எப்படி இருக்காண்டாக்க என்ன செய்றாங்க, இந்த 3/4 இந்த இடுப்பதி அப்படியே தெரியுது. அப்போ அந்த இடுப்பதி நல்லா சதைப்படிப்பு இருந்தாக்க இங்கிட்டு 2 படிப்பு இருக்கும், இங்கிட்டு 2 படிப்பு இருக்கும். அப்படி அடிப்பு இருந்தாக்க முன்னாடி பார்க்கும்போது 4 மடிப்பு உள்ள பெண்கள், அதாவது 4 விஷயத்துக்கு முன்னோக்குவாள். 8 விஷயம் பின்னோக்குவாண்டாக்க இந்த 2 பின்னாடி பார்த்தாக்க 4 இங்கிட்டு 4 இங்கிட்டு 4 8. இப்போ 8ஆக தெரியும். அதனால் 4 விஷயத்துக்கு ஒன்று முன்னோக்குவாள், 8 விஷயத்துக்கு ஒன்று பின்னோக்குவாள். இது கியாமத்தில் அடையாளம் அப்படின்னு சல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. அது இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது.
நிறையா மாட்டு மச்சான் பெண்கள் யாரும் குறிப்பிட்டு சொல்லலை, பெண்கள் நிறைய பேர் துப்புள் தெரியுற மாதிரிலாம் கட்டிட்டு வர்றாங்க அப்படிங்கள. ஆனால் அவங்க போட்டுக்கூடிய சேலை பண்ணாக்க உள்ளே உள்ளது வெளியே தெரியுது, அந்த மாதிரி போட்டு வர்றாங்க. ஆனால் நம்ம பெண்கள் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, நம்முடைய கலாச்சாரம் என்னங்க சொல்லி பார்க்கலாம். இஸ்லாமிய கலாச்சார ஆடை என்னடாக்க முழுமையாக பைஜாமா போட்டு அந்த இதை பெரிய நீட்டமாக ஜுப்பா மாதிரி போட்டு மேலே துண்டு போட்டு தலையை போட்டு வர்றது தான் நம்ம காலத்து அந்த காலத்துடைய பண்பாடு. இன்றைக்கி என்னது, அடிமைகளுடைய ஆடை என்னண்டாக்க அது அவங்க ஜாக்கெட்டு போட வேண்டியது, இடுப்பு அது வெளியே தெரிய வேண்டியது, ஆனால் சேலை உடுத்த வேண்டியது, வெளியே போக வேண்டியது. இப்போ என்னது, இவங்கெல்லாம் அடிமை பெண்கள். இந்த அடிமை பெண்கள் எல்லாம் தொட்டு பார்ப்பான், நம்ம எல்லாத்தையும் பார்ப்பான். அவன் வந்து ஆனால் விலைக்கு வாங்க பார்ப்பான், பல்ல பிடிச்சி பார்ப்பான், எல்லாம் பிடிச்சி பார்ப்பான். அடிமை பெண் அந்த காலத்தில் இருந்துச்சு, இப்போ இல்லை. ஆனால் அந்த அடிமை பெண்ணுடைய கலாச்சாரம் இன்றைக்கி நமக்கு வந்துருச்சு. இன்றைக்கி வந்துருச்சு. எப்படி வந்திருக்குது, ஜாக்கெட்டு போடுறது, பாவாடை கீழே கொடுத்துறது, அந்த இறை பகுதியை நமக்கு அந்நிய ஆண்களுக்கு தெரியாவிட்டாலும் கூடக்கூடிய சகோதரர்களாக பார்த்துக்கிறாங்க. அது கூடுமா? அது கூடவே கூடாது, தப்பு அது. அதனால் என்ன செய்யணும், வஹ்ஃபது ஃபுருஜக்கும் வகல்லு பஸாயிரக்கும், பாவலை தாழ்த்தி கொள்ளுங்கள். அவங்க அப்படித்தான் காமிக்கிறாங்க கூட, நீ செய்ய பார்க்காத, நீ கண்ணை மூடிக்க, கண்ணு மூடி பிடிக்க முடியும். வாங்க போது நீயும் அந்த இடத்துக்கு போகிற முதல்ல நீ அது வச்சு பதில் சொல்லு. நம்ம அங்கே பதில் போகவே கூடாது. அப்படி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் என்னை சகோதரி தான் நிற்கிறாங்க, என் வீட்டுக்காரங்க நிற்கிறாங்க என்று இருந்தாலும் கூட அந்த இடத்தை விட்டும் சீக்கிரமாக அந்த நகர்ந்து விட்டணும். இதுதான் நம்முடைய ஹதீஸ் சொல்லிருக்கு. வஹ்ஃபது ஃபுருஜக்கும் வகல்லு பஸாயிரக்கும் குஃபு ஐதியக்கும், உங்களுடைய கரங்களை தடுத்து கொள்ளுங்கள், தீமை செய்திருக்கும் தடுத்து கொள்ளுங்கள். அவன் யாரையும் போட்டு தேவையில்லாமல் அடிக்காதீங்க. வந்துருச்சு என்ன செய்கிறது, நல்ல திண்டு கொடுத்து போயிருக்கான், என்ன செய்யலாம், யாராவது அடிக்கணும்னு இப்படின்னு நிற்கிறான், அப்படியே மனசு நிற்கிறான். அப்படியே யாராவது தான் ஓங்கி அடிச்சு விடுவான். ஏன்டா அடிச்ச தெரியல. கியாமத்தில் அடையாளங்க கொலை செய்யப்பட்டு ஒருத்திருப்பான், ஏன்டா கொலை செய்யப்பட்டாங்கிறது நமக்கு தெரியாது. நீ ஏன்னா கொலை செய்யலாம் அவனுக்கும் தெரியாது. ஏப்போ கொலைஞ்ச தெரியலை, நீ என்ன கொலை செய்யப்பட்ட அதுவும் தெரியாது. இது கியாமத்தில் அடையாளம். அந்த மாதிரி இருக்க நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டவனைய இவனையாவது அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது திமிரான வருடங்கள் நமக்கு வருது. அவனை அடிச்சு போடுறான். எவனாவது கோபம் பேச ஒன்று அடிச்சிடறான். நல்ல வீரனுக்கு அடையாளங்க கோப நேரத்தில் தன்னை அடித்துக் கொள்வதுதான் வீரன் அடையாளமே. நம்ம கொஞ்சம் நிறையா சக்திகள் எல்லாரும் செய்கிறோம். ஆக மொத்தத்தில் வந்து 6 விஷயங்கள் நம்மிடத்தில் இருந்தால் சலந்தால் சொல்கிறாங்க, சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்கூடியன்னு சொல்கிறாங்க. இந்த 6 விஷயத்தில் அது எப்படி பெரிய சாதாரண விஷயம் அல்ல, ஒவ்வொன்றும் பெரிய விஷயம். இந்த விஷயங்களை பாதுகாக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. நாளைக்கு கியாமத்து நாளில் சொர்க்கத்து சலதாரத்தன் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க இவைகளெல்லாம் நாம் சரியாக இருக்கிறோம் என்பது தான் அர்த்தம். சலதாரனுடைய ஒவ்வொரு பொன்மொழிகளும் நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேரக்கூடிய அமைப்பில் தான் எல்லா பொன்மொழியும் இருக்குது. ஏதாவது ஒரு பொன்மொழியை பின்பற்றினாலும் கூட நாம் சொர்க்கத்துக்கு போய் சேரலாம். அந்த அடிப்படையில் தான் இந்த 6 விஷயத்தை சலதான் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அது மாதிரி நடக்கணும். அல்லாஹ் நம்மளே கபூல் செய்வானாக. ஸலாத் முடிந்த